இயற்கை விவசாயத்துக்கு வரணுன்றவங்க ஏற்கனவே ஒரு வேலையில இருக்காங்க அப்படின்னா, சிட்டிக்குள்ள இருக்கவங்க அத பண்ண முடியாது. நிலம் வச்சிருக்கவங்க இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னா, அவங்க தாராளமா முன்னெடுத்து வாங்க. அதனுடைய அ விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, எந்த கிராப்புக்கு விலை அதிகமா இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கிராப் போடுங்க. கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி நெறைய விஷயங்கள் இருக்கு. எள்ளு, கொள்ளு அந்தந்த ஊருக்கு நீங்க இருக்கக்கூடிய ஊர்கள்ல என்ன பயிர் வந்து நல்லா விளையுன்றத உங்களுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமோ, இல்ல தோட்டக்கலை அலுவலகத்தில போய் கேட்டுட்டு, அவங்க அரசு மானியம் குடுப்பாங்க. இது மாரி பண்ண போறோம்ன்னு சொன்னீங்கன்னா, நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு போய் அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. நெறைய சலுகைகள் இருக்கு. அரசுல வந்து நெறைய மானியங்களும் குடுக்குறாங்க. ஆ இத வந்து மெ மதிப்பு கூட்டல் செஞ்சு நீங்க உற்பத்தி பண்றத நேரடியா விக்காம, மதிப்பு கூட்டல் செஞ்சு நீங்களே செய்யும்போது, அதனுடைய பலன நீங்க உங்க கண் முன்னாடி பார்க்கலாம். இல்லன்னா நடுவுல உள்ளவங்க வாங்கி, அவங்க லாபத்த எடுத்துட்டு போற மாரி இருக்கும். எனக்கு விளைச்சல் இல்ல, வருமானம் இல்ல அப்படின்னு சொல்றாம, புது யுக்திகள இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ பயன்படுத்துங்க. அறிவியல் விஷயங்கள பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா, எல்லாருமே ஜெயிக்கலாம்.